ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோ கேப்சர் கார் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, பாஸ்ட் அவுட்னா அதாவது நம்ம ப்ளே ஸ்டேஷனோ அதுலேருந்து எடுக்கிற அவுட்புட் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, 2K, 4K. 2Kல 60 FPS வரும், 4Kல வந்து 30 FPS தான் வரும். அதே மாதிரி இது கேப்சர் பண்ணுற அதாவது ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா அதுவுமே ஹெச்டி, 2K, 4K. 4Kல 30 FPS, 2Kல 60 FPS வரைக்கும் கிடைக்கும். அதே தான் கீழே இன்னும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வீடியோ ஃபார்மேட் பார்த்தோம்னா அந்த 3 வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணணும். இதோட ஹைட் வித்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால பக்கத்தில் சைனீஸ்லேயுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சைனீஸ் லாங்குவேஜில். வரதுக்கு என்னமா மக்கர் பண்ணுது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேப்சர் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் அடியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். C type to USB கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் டேமேஜாக இருக்குது. அடுத்து சார்ஜிங், அதாவது நம்ம பவர் சப்ளைக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதை பிசியில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த இது பவர் இதாகும். வாரண்டி சப்போர்ட்காண்டி அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேல் பாருங்கள், யூசர் மேல் வரமாட்டேன்னு சண்டை பிடிக்குது நம்ம கூட, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இதோட யூசர் மேனுவல். நாங்கள் வழக்கம் போல தூக்கி ஓரமாக வச்சிருவோம் யூசர் மேனுவலை. நாங்கள் கேப்சர் கார்டை ஓப்பன் பண்ணுவோம். கேப்சர் கார்டில் முன்னாடி பார்த்தோம்னா 3 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க.
ஒன்று பார்த்தோம்னா மைக்குக்கு, ஒன்று ஹெட்செட்டுக்கு, இன்னொரு ஆடியோ ஜாக் பார்த்தோம்னா ஆடியோ மிக்சருக்கு. அதாவது இதில் நம்ம இன்னொரு ஆடியோ இன்புட் கொடுத்து அதில் ப்ளே ஆகிற சவுண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணுற வீடியோவோட சேர்த்து கேப்சர் பண்ணலாம். அதுக்காண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் ஏரோ டிஜிட்டலேஷன். பேக் சைடு பார்த்தோம்னா HDMI இன் ஒன்று அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமான விஷயம் சொல்லாமல் வந்துட்டோம், நம்ம இனிமேல் கேமிங் பூராமே இந்த கேப்சர் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம்.